சேர்த்திடவே உம்மையே முற்றிலும் ஈந்தீரையா. பரலோகில் எங்களை சேர்த்திடவே உம்மையே முற்றிலும் ஈந்தீரையா. எங்களுக்காய் ஒரு தங்க வீடு பரலோகிலே நீர் கட்டுகிறீர். எங்களுக்காய் ஒரு தங்க வீடு பரலோகிலே நீர் கட்டுகிறீர். கருணையின் வேண்டி கல்வாரி நாதா பொறுமையின் சிகரமே. கருணையின் வேண்டி கல்வாரி நாதா பொறுமையின் சிகரமே. என் இயேசு ராஜா நீர் பார்ப்போற்றும் ரோஜா. இயேசு ராஜா நீர் பார்ப்போற்றும் ரோஜா. ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய தேவன் 132ஆம் சங்கீதம் அதனுடைய 17ஆம் வசனத்திலே, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம், ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். தேவன் கொம்பை அவருடைய வல்லமைக்கு அடையாளமாக சொல்லுகிறார், அவருடைய அதிகாரங்களுக்கு அடையாளமாக சொல்லுகிறார், வித்தியாசப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற காரியங்களுக்கு அடையாளமாக கொம்பை சொல்லுகிறார். இது வெற்றி பெறுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இது எதிரியுடைய கிரிகளை முறிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த தாவீதுக்கு சொல்லுகிறார், ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவன் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளிடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். அனுகூலப்படுத்துகிற கொம்பு, நெருக்கம், பிரச்சனைகள், சிறையிருப்புகள், இவைகள் மத்தியிலே ஆண்டவர் அனுகூலமான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்வதாக சொல்லுகிறார். சுயாதீனமாக செயல்பட முடியாமல் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே பயமின்றி செயல்பட வைக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில சந்தர்ப்பத்திலே நாம் இருக்கிற நிலைமைகளிலே எல்லாமே நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. அப்பொழுது நாம் மிகவும் பயந்து கலங்கி மிகவும் வேதனைப்படுகிற நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். 118ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். ஆம், எல்லாமே எதிரடியாக நிற்கும் போது அனுகூலம் பண்ணுகிற மக்களும் அனுகூலம் பண்ணுகிற தேவனும் அனுகூலம் பண்ணுகிற வாசல்களும் நமக்கு திறக்கப்படுவதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அப்பொழுது சத்துருக்களுக்கு ஆண்டவர் சரி கட்டுதலை ஆண்டவரே உண்டாக்குகிறார். ஆண்டவர் அனுகூலம் பண்ணும்போது எல்லா இடங்களும் வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் நமக்காக ஒரு வாசலை திறப்பார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் குறிப்பிடுவார். ஆம், அனுகூலம் பண்ணுகிற ஒரு நிலைமை, ஒரு கதவு, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டால் ஒரு கதவு திறக்கப்படும். அருமையானவர்களே, ஆண்டவர் அனுகூலம் பண்ணுவது உண்மையானால் நமக்கு விரோதமாக 1000 பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம், எல்லாம் எதிரடையான காரியங்களை செய்கிறவர்களே நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, உசியா ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவனுடைய அரசாட்சியில் நடைபெற்ற ஒரு பெரிய சம்பவம் என்ன தெரியுமா? 2 நாளாகமத்தின் புத்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஒரு அனுகூலமான காரியத்தை அங்கே நாம் வாசிக்க முடியும். 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. தேவன் ஆச்சரியப்படும்படியாக அனுகூலப்படுத்துவார்.
எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அப்பா இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும்படி அந்த யூதாவின் ராஜாவுக்கு அனுகூலமாக நடந்தது. அது வீடு கட்டுவதாக இருக்கலாம், ஒரு தொழில் துவங்குவதாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம். எல்லாமே உதவியும் ஒத்தாசையும் தானாகவே சேர்ந்து வருவது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆம், அனுகூலப்படுத்துகிற ஒரு கொம்பு. இரண்டாவதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அன்னாளுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அன்னாள் குழந்தை இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. அவள் அழுது சக்கரத்தினால் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் ஒரு நாள் ஆலயத்தில் போய் அழுதாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவனை உயிரோடு இருக்க நாளெல்லாம் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். இப்பொழுது அவள் சொல்லுவாள், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலே, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. உயர்வடைய செய்கிற கொம்பு. அருமையானவளே, ஒரு நாளிலே அந்த வேதனையும் நிந்தையும் கேட்டு அழுது அழுது புலம்பின நாட்கள் முடிந்து உயர்வடைய செய்கிற ஒரு அனுபவங்கள் உண்டாயிற்று. சத்துருக்குடைய பரியாசங்கள் நிந்தைகள் மத்தியிலே தெய்வீக ஆறுதல், சாட்சி, பலன் என்ற நிலைமையிலே ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை கொடுப்பேன் என்று தாவீதுக்கு கூட 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் குறிப்பிடுவார். அருமையானவர்களே, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் பாடுகளை சந்தித்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ஆச்சரியப்படும்படி ஆண்டவரே கிரியை செய்வார். எனவேதான் 1 சாமுவேல் 2:10 அந்த அன்னாள் சொல்லுவார், கர்த்தரோடு வழக்காடுடன் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். ஆமருமையாளே, உயர்வடை செய்கிற கொம்பு. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதிருங்கள், இன்றைக்கு இருக்கிற கண்ணீரை பார்க்காதிருங்கள். உயர செய்கிற ஒரு கொம்பு உங்களுக்கு முளைக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஏசாயா 58:14 பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் அது உன்னை தானாகவே ஏற பண்ணும். இந்த கொம்பு முளைப்பதென்றால் பொருள் என்ன? தானாகவே உயர்வான பாதையில் படிப்பு, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்கிற நன்மைகள் உயர்வாக உயர்வாக ஏறிக்கொண்டே இருக்க செய்கிற நிலைமைகள் உண்டு. அந்நாளின் வளர்ச்சி அவளுக்கு தன்னுடைய மகன் மூலமாக உயர்வை உண்டாக்கியது. இன்றைக்கு அவருடைய கொம்பு உயர்வடையும். உபாகமத்தின் புத்தகத்திலே 33ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் குறிப்பிடுகிற ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அருமையாளே, தேவன் அவருடைய பிள்ளைகளை எவ்வளவு கனமடுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். 17ஆம் வசனத்திலே உபாகம் 33:17 அவன் அலங்காரம் அவன் தலையீட்டு காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்பை போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்கள் ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவர்கள் இப்ராஹிமின் 10,000 மனாசேயின் 1000 மாணவிகள் என்றான். ஆம், யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களிலே அங்கே மோசே குறிப்பிடும் போது அந்த கொம்பு அங்கே வாசிக்கிறோம், இப்ராஹிமும் மனாசேயும். ஆம், யோசேப்பின் குடும்பத்திற்கு எழும்புகிற அந்த கொம்பு அவர்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தும், எதிரிகளை துரத்தி தேசத்தை விட்டு அகன்று போக செய்யும். இன்றைக்கு அருமையானவளே, உங்கள் சத்துருக்களை துரத்த ஆண்டவர் பலம் கொடுக்கிற ஒரு கொம்பை வைத்திருக்கிறார். அது தடுத்து வைத்திருக்கின்ற இயல்கைகளை தானாகவே உடைத்து அது வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருக செய்து அது உன்னுடைய கூடாரத்தை இடத்தை விசாலமடைய செய்து ஆச்சரியப்படும்படியாக உன்னுடைய காரியங்கள் விசாலமடைவது மாத்திரமல்ல, அந்த எதிரிகளாக நின்று கொண்டிருக்கிற அது காண்டாமிருகங்களை போன்ற எதிர்ப்பின் சக்தியாயிருந்தாலும் தேவன் கொடுக்கிற அந்த கொம்பு அவைகளை துரத்தும், எல்கைகளை விட்டு துரத்தும். இன்றைக்கு உன் எல்லைகளிலே உன் காரியங்களிலே எதிர்த்து நின்று போராடுகிற ஒரு சக்தி இருக்குமானால் நீ யோசிப்பை போல கனி கொடுக்க ஆரம்பி, நீ தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பி, கண்ணீரோடு ஆண்டவரை நேசிக்க ஆரம்பி. அந்த கொம்பு முளைக்கும், அது பலமுள்ள கொம்பாக மாறும். உனக்கு இணையாக ஒரு சக்தியும் நிற்க முடியாது. உன்னை எதிர்த்து நிரந்தரமாக எதிர்க்க ஒரு சக்தியும் எதிர்க்க முடியாது. ஆம் அருமையானே, கர்த்தர் அவருடைய கொம்பை பலமுள்ள கொம்பாக மாற்றுவார். பிரைஸ் சொல்லலாம். அது கிருபையின் கொம்பாக ஆண்டவர் மாற்றி பலமுள்ள கொம்பாக ஆண்டவர் மாற்றி கர்த்தர் கனப்படுத்துவார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும். அது பலவீனம் போல தெரியலாம், ஆனால் ஒரு பலன், தேவனுடைய பலன் கொம்பாக எழும்பும், அது பலனாக உன்னை மாற்றும்.
ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தொடுவாரானால், ஆண்டவர் உன்னை சந்திப்பது உண்மையானால், ஆண்டவர் உன் வீட்டுக்குள் வருவது உண்மையானால், குடி வரி துன்மார்க்க ஆவிகள் நீங்கும். ஒரு இரட்சணியத்தின் கொம்பை முளைக்க பண்ணுவார். அவருடைய விளக்கை அணைக்காமல் வெளிச்சமாக ஆண்டவரே பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. இந்த மகிமையான பிதாவே, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணி அவன் விளக்கை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னேன். ஆண்டவரே, நம்முடைய கையில் இருக்கிற விளக்காக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கையில் இருக்கிறதை யாரும் பறிக்க முடியாது, அது யாரும் அணைக்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கையில் இந்த விளக்கு ஆயத்தமாக்கப்படுவதனாலே எல்லாரும் பார்க்கும்படி ஒரு நாளில் இந்த விளக்கை நீர் உயர்த்தி காட்டப் போகிறேன். இன்றைக்கு கண்ணீரோடு கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விளக்கை உயர்த்தி காட்டும் ஆண்டவரே. சத்துரு அணைக்காமலுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இரட்சணியத்தின் கொம்பு முளைக்கட்டும், பலமுள்ள கொம்பு முளைக்கட்டும், ஆண்டுடைய வல்லமையின் கொம்பு முளைப்பதாக நீர் ஆசீர்வதியும். ஒரு அதிசயத்தை செய்ததற்காக நன்றி. சாத்தானுடைய கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களிலே இரட்சிப்பு உண்டாவதாக, வியாதிகள் நீங்குவதாக, அதிசயம் நடைபெறுவதாக ஆசீர்வதியும். நீர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்ததற்காக நன்றி. ஆமேன். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கும் வருகிற நாட்களில் இதே நாள் இதே நேரங்களிலே என் நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்த